Hello all, today's topic Fiscal Federalism on Taxing Mineral Rights. கனிம உரிமைகளுக்கு வரி விதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் 8:1 ரேஷியோவில் மெஜாரிட்டியான ரேஷியோவில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான தீர்ப்பாக கருதப்படுது. மாநிலங்களுக்கான வருவாய் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு பரவலான கருத்தும் இங்கே நிலவிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ட்ரி 49க்கு அண்டரில் மினரல் பேரிங் லேண்ட்ஸ்க்கு ஸ்டேட்ஸ் வரி விதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் வழங்கியிருக்காங்க. அந்த டாபிக் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் ஆன் யூஎஸ் பாலிசி ஆன் இஸ்ரேல். ஸோ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு என்ன பண்ணுறாருன்னா, வெனஸ்டே யூஎஸில் ஒரு செஷன் அட்டன் பண்ணுறாரு. அந்த அன்னைக்கு அவர் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டு வர்றாரு. யாருக்குன்னா இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கு. எதுக்காக அப்படின்னா, பாலஸ்தீனியனுடைய ட்ரூப்ஸை எவாக்குவேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணிட்டு வராரு காசா சிட்டியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியன் ட்ரூப்ஸை. ஸோ இது யூஎஸ்க்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிக்கும் வகையில் இந்த ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிற நோட்டில் அதை பேசியிருக்காங்க. ஃபெடரலிசம் அப்படின்னா கூட்டாட்சி, சரிங்களா? இப்போ ஒரு சென்ட்ரலான ஒரு அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னா அதை சார்ந்து மற்ற தொகுதிகளும் இந்த சென்ட்ரல் அத்தாரிட்டியை பேஸ் பண்ணி நடத்தக்கூடிய ஆட்சி தான் ஃபெடரலிசம், கூட்டாட்சின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ராமினென்ட் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபேமஸாக இருக்கிறதா ப்ராமினென்ட். ஓகேங்களா? இந்த வேர்ட் நேற்று நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராமினென்ட் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஃபேமஸ் ஆனது தான் ப்ராமினென்ட். டென்யூடட் அப்படின்னா இதுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குது, மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிராகரித்தல் தான் டென்யூடட். ஓகேங்களா? ஒன்றை மறுக்கிறது தான் டென்யூடட். செகண்ட் மீனிங் கிளியர் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒன்றுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது, இல்லை ஒன்றுலேருந்து ரிலீஃப் பண்ணி விடுறது, எல்லாமே டென்யூடட் தான். டிப்ரைவ் அப்படின்னா ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மீனிங்கில் வரும் டிப்ரைவ். டைவர்ஸ்னா ரிலீவ். ஓகேங்களா? டைவர்ஸ்னா ரிலீஃப் பண்ணுறது, டிப்ரைவ்னா ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ டென்யூடட்னா மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்குது. அதில் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிராகரிப்பு அப்படிங்கிற வேர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ப்ரிவேலன்ஸ் அப்படின்னா பரவலாக இருக்கிறது, பொதுத்தன்மையில் இருக்கும் இல்லையா, காமன்னஸ்ன்னு சொல்லுவோம், அதுதான் ப்ரிவேலன்ஸ். இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு முன்னாடி எல்லாமே ஒரு பொதுத்தன்மையில் தான் இருக்கும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பரவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ட் கன்ஃபர்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறது, ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுறது தான் கன்ஃபர்ட். அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் ரைட்டை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதையும் நம்ம கன்ஃபர்ட்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு மீனிங் இருக்குது இதுக்கு. ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நடத்துகிற டிஸ்கஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரைட்டை கொடுக்கறது, கிவ் ஸ்பெஷல் ரைட், சரிங்களா? இதையும் கன்ஃபர்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு க்ளூ எனக்கு ஃபிக்ஸ் பண்ண வரலங்க. ஸோ கன்ஃபர் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் ரைட்டை கொடுக்கறது. ஸோ என்விசேஜ் அப்படின்னா கருதப்படுறது, பாசிபிளி ஃப்யூச்சரில் இது நடக்குமான்னு சொல்லி கருதுகிறோம் இல்லையா, அதை என்விசேஜ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ என் விசா அப்ரூவல் ஆகுமான்னு நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய விசா அப்ரூவல் ஆகுமான்னு சொல்லி நான் யோசிச்சுட்ருக்கேன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அட்வர்ஸ்லி அப்படின்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக அன்ஃபேவரான சுச்சுவேஷன், நம்மளுடைய சக்ஸஸ்லேருந்து கூட நமக்கு தடை ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள், சரிங்களா? ரொம்ப மோசமாக இருக்கிறது தான் அட்வர்ஸ். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன வேர்ஷனில் வேணாலும் போய் முடியலாம். ஸோ ரொம்ப மோசமான வேர்ஷனில் கூட முடியலாம் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பைக்னா ஒரு கூர்மையான நைஃப், அதை ஸ்பைக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கூர்மையாகவே ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா அமௌண்ட்டில், அப்ரப்டாக இன்க்ரீஸ் ஆகும், சடனாக இன்க்ரீஸ் ஆகிறதையுமே நம்ம ஸ்பைக்குன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ கூர்மை ஒன்று, அப்ரப்டாக இன்க்ரீஸ் ஆகிறது ஒன்று, ரெண்டுமே ஸ்பைக் தான். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ப்ளாய்டட் அப்படின்னா அன்ஃபேராக ட்ரீட் பண்ணுறது ஒருத்தவங்களுடைய ஓன் அட்வான்டேஜ்க்காக, அது ஒரு மீனிங் இருக்குது. ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுறது சொல்லலாம், அதே மாதிரி அதை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது, மொத்தமாக 3 மீனிங் இருக்குதுக்கு. ஓகேங்களா? அதாவது அன்ஃபேராக ட்ரீட் பண்ணுறது, அவங்களுடைய சொந்த ஒரு பயன்பாட்டிற்காக ஒன்றை டெவலப் பண்ணுறது, அதுலேருந்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இது 3மே ஒரே மீனிங்காக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அன்ஃபேராக ட்ரீட் பண்ணால் ஒரு விஷயம் டெவலப் ஆகும், ஸோ அதுலேருந்து அவங்க பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆர்பிட்ரேஜ் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் தான் ஆர்பிட்ரேஜ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்குவாங்க, அதை வேறு இடத்துல உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க, அது அதிகமான ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எஸ்பெஷலி கரன்சிஸையும் நம்ம எடுத்துக்கலாம், அவங்க தான் ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்பிட்ரேட்னா யார் சொல்லியிருக்கோம்? ஆர்பிட்ரேட்டர்ஸ் அப்படின்னா
மத்தியஸ்தர்கள் இல்லையா, நடுநிலைவாதிகளை ஆர்பிட்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஆர்பிட்ரேஜ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காமனான பிஸ்னஸ் வர்த்தகத்தை தான் வந்து ஆர்பிட்ரேஜ்னு சொல்லுவோம். காம்பட்டன்ஸ் அப்படின்னா எபிலிட்டி அல்லது ஸ்கில் தான் வந்து காம்பட்டன்ஸ். திறமை தான் வந்து காம்பட்டன்ஸ். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு திறமை தான் தேவை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சென்சஸ் அப்படின்னா அக்ரிமெண்ட், ஒப்புதல் தான் வந்து கன்சென்சஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் எவாக்குவேஷன் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது, கிளியரன்ஸ் பண்ணுறது, வெளியேற்றம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து எவாக்குவேஷன். ஒருவரை வெளியேற்றுறது தான் வந்து எவாக்குவேஷன். நெக்ஸ்ட் ஒன் என்க்ளேவ்னா ஒரு டெரிட்டரியை, ஸ்மால் டெரிட்டரியை லார்ஜர் டெரிட்டரி ஆக்குப்பை பண்ணிக்கிறது. ஓகேங்களா. ஒரு பிரதேசத்தை இன்னொரு பிரதேசம் வந்து சூழ்ந்து கைப்பற்றி கொள்றதான் வந்து என்க்ளேவ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் எபிடமிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், தொற்று நோய் தான் எபிடமிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓப்பன்ஸ் அப் அப்படின்னா உன்னை ஓப்பன் பண்ணுறத ஓப்பன்ஸ் அப்புன்னு சொல்லுவோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசுகிறதையும் நம்ம ஓப்பன்ஸ் அப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா. நம்ம நினைக்கிறத பேசுகிறதையும் ஓப்பன்ஸ் அப். அதே மாதிரி ஒரு பொருளை திறக்கிறதும் இப்போ ஓப்பன்ஸ் அப் த டோர் அப்படின்னாலுமே வந்து ஓப்பன் த டோர் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஜினோசைடு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் மர்டர், இனப்படுகொலை. சரிங்களா. ஒரு இனம் சார்ந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு விஷயத்தினால ஒற்றுமையாக இருக்காங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பீப்புள் மட்டுமே வந்து படுகொலை செய்யப்படுறது தான் வந்து ஜினோசைடுன்னு சொல்லுவோம். அப்லாடட் அப்படின்னா அப்ரைசல். சரிங்களா. அதை வந்து கிளாப் மூலிமா வெளிப்படுத்தலாம். இல்லை நம்மளுடைய ஒருவரை பாராட்டுறதுக்கு கிளாப் மூலிமா வெளிப்படுத்துறது அப்ராசல் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு அப்ரூவலை வெளிப்படுத்துறதுக்கு, நம்மளுடைய ஒப்புதலை வெளிப்படுத்துறதுக்குமே வந்து அப்லாடட் அப்படிங்கிறத சொல்லுவோம். சரிங்களா. பாராட்டுதல், ஒப்புதல் ரெண்டுக்குமே அப்லாடட் வரும். நெக்ஸ்ட் ஒன் டிசாஸ்டர்ஸ்னால் டேமேஜ். உங்களுக்கே தெரியும். ஹோஸ்டேஜ் பணைய கைதி. இதுக்கு க்ளூ என்ன பார்த்திருந்தோம், ஒரு ஹோஸ்ட்டுக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் வந்து பணைய கைதியாக வைப்பாங்கன்னு பார்த்தோம். ட்ரிகர் அப்படின்னா ஒரு செயலை தூண்டுறது, ஒரு ரியாக்ஷன் வர்றது காரணமாக இருக்கிறது. சரிங்களா. இப்போ பல பேர் அதை தானே பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுதான் ட்ரிகர்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் அண்டர்லையிங் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் பட் ஹிடனாக இருக்கும், அதுதான் வந்து அண்டர்லையிங். சரிங்களா. அண்டர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலும் அண்டர்லையிங் அந்த மாதிரி நிறையா அண்டர் அப்படிங்கிற வேர்டோட உங்களுக்கு வரும். இந்த இடத்துல அண்டர்லையிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஆனால் அது வந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கும், அதுதான் வந்து அண்டர்லையிங். டிசென்டிங் அப்படின்னா கருத்து வேறுபாடு. அசென்ட்னா ஒப்புதல், டிசென்ட்னா கருத்து வேறுபாடு. எரோடிங் அப்படின்னா டெஸ்ட்ராய், அழிக்கிறது தான் வந்து ஸ்லோவாக அழிச்சிட்டே வர்றதான் வந்து எரோடிங். மண் அரிப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதையும் வந்து எரோடிங் சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல ஸ்லோவாக டெஸ்ட்ராய் ஆகிட்டு வர்றது தான் எரோடிங்னு சொல்கிறாங்க. ஓகே, டுமாரோ certain words லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.